அவர் கஷ்டப்பட்டு பிலிம்ல சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை மட்டும் தான் இப்ப எங்களுக்காக செய்யறாரு. ஆமா, சொந்த பணம் தான். இப்ப வந்து எப்படின்னா 100 நாள் ஒரு நாள் கஜானா ஃபில் பண்ண முடியும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? கரெக்டா தப்பா? 100 நாள் யாராலையும் வந்து கஜானா ஃபில் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவரோட சொந்த பணத்தை தான் நமக்கு செய்யறாரு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிற? நீ என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல? நீ இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல? நீ இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல? நீ இது வரைக்கும் அவரோட பைசா தரல. யாரா செய்ய முடியும்? இது வரைக்கும் வந்து எந்த கட்சியாச்சும் அவங்க லேண்டை வித்து மக்களுக்கு செஞ்சாங்க? சொல்லுங்க பாக்கலாம். அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. யாராலுமே சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாலினும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதா அம்மாவும் சரி, மக்களோட பணத்தை தான் மக்களுக்கு செஞ்சாங்க. யாரும் அவங்க சொந்த காசை செய்யல. லேண்ட வித்துதோ மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் பெண்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு படை. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? அதை செஞ்சிருக்காரு. அதை தாண்டி இப்ப போலீஸ்க்கு புதுசா ஒரு வண்டி விட்டு இருக்காரு. அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. அது போக 3 சிலிண்டர் கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தானே சீக்கிர மாதிரி கிளம்பிட்டாரு. அவர் தேர்தல் வாக்குறுதியில என்னுடைய சொந்த பணமே வெறும் 700 கோடி தான் காசுனாரு. ஆமாண்ணா. சோலி முடிச்சு.